வணக்கம் ட்ரேடர் சசி. கிட்டத்தட்ட ஒரு 250 வீடியோவாக நம்ம வந்து என்ன பண்ணிகிட்டே இருக்கிறோம் அப்படின்னா, ஆஸ் எ ட்ரேடராக நீங்கள் சார்ட்டை எப்படி வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து பண்ண வேண்டாங்க. ரொம்ப ஈஸியான விஷயத்த சிம்பிளாக சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிடலாம். கொஞ்சம் பயிற்சி தான் தேவைப்படுது. அதை நீங்கள் முயற்சி பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து 250 வீடியோஸாக வந்து பார்த்துருக்குறோங்க. பட் ஆனால் இந்த வீடியோ வந்து 250 வீடியோவுக்கு மேலே போனதுனாலையும் 10,000 ஃபாலோவர்ஸுக்கு மேலே வந்து போயிருக்கு. ட்விட்டரில் 5,000 ஃபாலோவர்ஸ் வந்து மேலே வந்திருக்கிறாங்க. அதனால் இது ஒரு ஸ்பெஷல் வீடியோவாக இந்த தெனாவட்டாக எப்படி வந்து ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாங்க. சும்மா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது எப்படி அப்படின்னா, ஆஸ் அன் இன்வெஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி வந்து இந்த சார்ட்டை நீங்கள் வந்து அணுகலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கிட்டத்தட்ட எல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணுறது எல்லாமே வந்து அதே தான். பட் ஆனால் ஒரு ட்ரேடை நீங்கள் எப்படி எடுக்கிறீங்க, என்ன கான்ஃபிடென்ஸில் நீங்கள் அந்த ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத அந்த கேபிட்டல் வித்தியாசம் வருது பார்த்தீங்களா, அதுலேயே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே வந்து தெரியும். சரி, இப்போ நீங்கள் ஒரு இந்தியன் மார்க்கெட்டில் எம்சிஎக்ஸ் மார்க்கெட்டில் க்ரூட் ஆயிலை நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. க்ரூட் ஆயில் லார்ஜ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2.25 லட்ச ரூபா, 2.5 லட்ச ரூபான்னு வச்சுக்கோங்க. 2.5 லட்ச ரூபா தேவை ஒரே ஒரு லாட் எடுக்கிறதுக்கு க்ரூட் ஆயில். இன்வெஸ்டர் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன், கேபிட்டல் அதிகமாக இருக்கும். சரி, நீங்கள் ஒரு கேபிட்டலில் வந்து ஒரு 50 லட்ச ரூபா 50 லட்ச ரூபா வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. சரி, அவ்வளோ கூட தேவைப்படாது. ஒரு 30 லட்ச ரூபா வச்சுருக்கீங்க, 30 லேக்ஸ். 30 லேக்ஸ் உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் வச்சுக்கிட்டு இது ஒரு பிஸ்னஸாக ப்ராப்பராக இது ஒரு பிஸ்னஸாக நீங்கள் வந்து நினச்சி இது நீங்கள் பண்ணுறீங்க. 30 லேக்ஸ் வச்சுருக்கிறீங்க. நீங்கள் இன்வெஸ்டர், ஃபர்கட் அபவுட் ட்ரேடர். ட்ரேடர் வேறு, இன்வெஸ்டர் வேறு. இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு 6 மாதம் கழித்து கூட நீங்கள் அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணுவீங்க. ஒரே ஒரு ட்ரேடு தான் பண்ணுவீங்க. ஆஸ் எ ட்ரேடராக நீங்கள் ஒரு நாளைக்கு 150 ட்ரேடு கூட பண்ணுவீங்க. பட் ஆஸ் அன் இன்வெஸ்டராக நீங்கள் ஒரு ட்ரேடு தான் பண்ணுவீங்க. சரி, ஓகே. இப்போ 30 லட்ச ரூபா காசு இருக்குது. க்ரூட் ஆயிலில் ஒரே ஒரு லாட்டு தான் எடுக்க போகிறீங்க. அதுவும் 2.5 லட்ச ரூபா ஒரு லாட்டுக்கு வந்து தேவை. எதுக்கு 30 லட்சம் அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் எடுத்த ட்ரேடுக்கு ஆப்போசிட்டாக போகுது அப்படின்னா கொஞ்சம் ஹோல்ட் பண்ணணும். 2 மாதம் கழித்து தான் அவன் மேலே வருவான் அப்படின்னா 2 மாதம் நீங்கள் அதை வந்து அப்படியே வந்து விட்டுட்டு போகிற மாதிரி இருக்கும். பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க, பட் ஆனால் அதை வந்து விட்டுறணும். அதுக்கு மேலே ஆட் பண்ணுறது, அப்புறம் பாதி கட் பண்ணுறது, அந்த வேலையே இருக்கக்கூடாது. சரி, வாங்க. இப்போது வீக்லியில் க்ரூட் ஆயிலில் என்ன நடந்துருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 2020 800 அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்து 2022 எங்கே போயிட்டான், 10,000 மேஜிக்கல் நம்பர். ஏற்கனவே வீடியோஸில் பார்த்துருக்குறோம். 40,000 அப்படிங்கிறது மேஜிக்கல் நம்பரு. அந்த நம்பருக்கு வந்தது அப்படின்னா 40னா ரவுண்ட் நம்பர் சொல்கிறேன். 20,000, 30,000, 40,000, 10,000 இது எல்லாமே நம்மளுக்கு ஹியூமன் மைண்டுக்கு வந்து ஒரு அந்த 99னா தெரியாது, 100னா அப்பா 100பா அந்த மாதிரி. இது அப்பா 10,000பா, மொத்தமாக கீழே வந்துட்டான். எங்கே வந்துட்டான், 5,500 வந்துட்டான். 800லேருந்து 10,000 போய்ட்டு கீழே வந்துட்டான். சரி, ஓகே. இதில் என்னதுன்னா, இது நீங்கள் பார்த்தோன்னே எங்கள் ஆளுங்க வந்து 12,000 பேரும் வந்து சொல்லுவாங்க, இது வந்து அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்குது, புதுசாக ஹை பண்ணிட்டே போகிறான், கீழே வரும்போது வந்து புல் பேக் வரும்போது ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணாமல் மேலே போகிறான், அதனால் ட்ரெண்ட் இஸ் அப்பு. அப்போ மேலேருந்து கீழே வந்து இதே மாதிரி வந்து 10,000 போய் ரிஜெக்ட் ஆகி கீழே வந்தவன் திரும்ப வந்து மேலே அந்த லெவலையே கிளைம் பண்ண போனான். பட் ஆனால் அவ்வளோ தூரம் போக முடியாமல் ஃபெயில்டு ஹை. ஒன்று ஈக்குவல் ஹை பண்ணுவான், இல்லைனா விக்கு மட்டும் மேலே போய்ட்டு கீழே வரும், இல்லைனா ஃபெயில்டு ஹையும் பண்ணுவான். இந்த 5 ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேடிங் மெத்தட்ஸ்னு இருக்கும். அந்த வீடியோவை நீங்கள் பிகினர்ஸ் கைட் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்கும். அதை போய்ட்டு நீங்கள் பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ப்ளஸ் இது ட்ரேடு எடுக்க பயமா அப்படின்னு ஒரு சீரீஸாக வந்து போட்டிருப்போம். 1 2 3 4 இன்றைக்கி வந்து 8வது வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் அந்த சீரீஸ்லேயே. பார்ட் 8. பார்ட் 8லேருந்து ரிவர்ஸ்லேருந்து பார்த்துட்டு போகாதீங்க. பார்ட் 1 and 2 பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு என்னன்னே புரியும். ஒருவேளை அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா பார்ட் 1 and 2நாச்சும் நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். சரி, ஓகே. மேலே இந்த ப்ரைஸ் என்ன பண்ணுச்சு, கீழே வந்தது ஒரு கன்சால்டேஷன் ரேஞ்ச். சரி, இது எப்படி ரெசிஸ்டன்ஸ்னு இந்த இடத்துல நமக்கு வந்து தெரியும் அப்படின்னா, ப்ரீவியஸாக ப்ரைஸ் மேலேருந்து ஃபாலோ ஆகும்போது
ஒரு 3 ரெட் கேண்டில், ஒரு க்ரீன் கேண்டில், அப்புறம் ஒரு ரெட் கேண்டில், அப்புறம் க்ரீன் கேண்டில். திரும்பவும் மேலே போகும்போது இந்த க்ரீன் கேண்டில் ஒன்றும் பண்ண முடியல அவனால். இதை தாண்டி போக முடியல. கேட்டை போட்டாங்க இங்கேயே. அப்போ கீழே வந்து இன்னொரு தடவை ட்ரை பண்ணுறான், போக முடியல. கீழே வந்து இன்னொரு தடவை ட்ரை பண்ணுறான், போக முடியல. அட போங்கடான்ட்டு கீழே போயிட்டான். அப்போ நெக்ஸ்ட் டைம் அந்த இடத்துக்கு வரும்போது ப்ரைஸு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி கீழே போயிடுச்சு. கீழே வந்தவனும் அதே மாதிரி தான் வந்திருக்கான். மேலே போய் ஹையை கிளைம் பண்ண முடியல, கீழே வந்து மேலே போய் ஹையை கிளைம் பண்ண முடியல. கீழே வந்து மேலே போகும்போது கிட்டத்தட்ட அந்த லெவலுக்கே போயிருக்கிறான், கிட்டத்தட்ட அந்த லெவலுக்கே போயிருக்கான், கிட்டத்தட்ட அந்த லெவலுக்கே போயிருக்கான். போங்கடான்னு பிரேக் ஆகி கீழே வந்து புது லோ வச்சிட்டான். அப்போ மேலே போகும்போது என்ன பண்ணியிருக்கான், ஒரே லெவல்லையே இருந்திருக்கான். திரும்ப மேலே விடுற மாதிரி தெரியலையே. திரும்பவும் ஒரு புது லோ, ஒரு புது லோ, ஒரு புது லோ, ஒரு புது லோ, ஒரு புது லோ. அப்புறம் லோ பண்ண முடியல. ஏற்கனவே இங்கே இவ்வளோ ஃபைட் பண்ணியிருக்கானா. கீழே வந்து மேலே போகும்போது இந்த லெவலுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சுட்டு திரும்ப கீழே வரும்போது புது லோ வைக்க முடியல. அப்போ இது ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இங்கேருந்து ப்ரைஸ் மேலே போச்சு, அங்கேருந்து கீழே வந்தது, இங்கேருந்து மேலே இவ்வளோ தூரம் தான் போச்சு. எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு பக்கத்தில் போனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பெரிய கேண்டில், ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு பக்கத்தில் போனோன்னே பெருசு பெருசாக புல்லிஷ் கேண்டில் போகுது பாருங்கள், பெரிய புல்லிஷ் கேண்டில் போகும். இந்த மாதிரி போச்சு அப்படின்னாலே அடுத்து வந்து கவுத்துருவான் நம்மளை அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா லிக்விடிட்டி ரன்னு தான், லிக்விடிட்டி ரன் பெரிய கேண்டில், அப்புறம் மேலே போயிடுவான். லிக்விடிட்டி ரன் பெரிய கேண்டில், அப்புறம் கீழே போயிடுவான். ஸோ இது வந்து நடந்துகிட்டே இருக்குது, எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் நடக்குது. நான் சொல்கிற ஒரு மெசேஜும் வீக்லி டைம் ஃப்ரேம்னு நினச்சி நீங்கள் பார்க்காதீங்க, அது வந்து எல்லா டைம் ஃப்ரேம்லேயுமே நடக்குது. சரி, ஓகே, மறந்துடாதீங்க, யூ ஆர் அன் இன்வெஸ்டர். 30 லட்ச ரூபா பணம் கையில் இருக்குது, சாரி டிமேட் அக்கௌண்ட்டில் இருக்குது. யூ ஆர் கோயிங் டு டேக் ட்ரேட்ஸ் ஒன்லி இன் க்ரூட் ஆயில், வேறு எங்கேயும் கிடையாது. கோல்டில் செம்ம ஆப்பர்ச்சுனிட்டிங்க. கோல்டில் சப்போர்ட்டுக்கு வந்துருச்சு ப்ரைஸு, பை பண்ணிங்கன்னா 1 கோடி ரூபா வந்துடும். வேண்டாம்ப்பா, எனக்கு நான் க்ரூடே எனக்கு போதும், நான் இங்கேயே பார்த்துக்கிறேன், அவ்வளோதான் இந்த மைண்ட் செட். சரி, ஓகே, க்ரூட் ஆயிலில் இந்த மாதிரி வீக்லியில் என்ன நடக்குன்னு பார்த்துட்டிங்களா? சரி வாங்க, டெய்லியில் இன்னும் கூட கொஞ்சம் பெட்டராக தெரியும். திரும்பவும் அதே தான், எங்கள் ஆளுங்க இதை பார்த்தோன்னே அழகாக சொல்லிடுவாங்க. ஒரு ஹை வச்சுட்டு கீழே வந்தது, லோ பண்ணலை, புது ஹை, லோ பண்ணலை, லோ பண்ணலை, மேலே போயிட்டே இருக்கிறான். ஒரு கட்டத்துக்கு மேலே இங்கே வரைக்கும் போயிட்டு அடுத்து ஹை பண்ணாமல் கீழே வந்தான். கீழே இந்த லெவலுக்கே வந்துட்டு இது வரைக்கும் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, மேலே தான் போவான்னு எதிர்பார்க்கலாம். பட் ஆனால் மேலே போக முடியாமல் திரும்ப கீழே வந்தான், கீழே போயிட்டான். ஸோ நம்ம ஏற்கனவே வீக்லியில் டிஸ்கஸ் பண்ண மாதிரி மேலே இந்த ஹை வரைக்கும் ப்ரைஸும் வந்து வந்தது. திரும்பவும் அந்த இடத்த கிளைம் பண்ண போனால் எக்ஸாக்டாக அந்த லெவல்லையே முடிஞ்சுது. அடுத்த நாள் கேப் அப்போ ஓப்பன் ஆகி அங்கேருந்து கீழே வந்தான், கீழே வந்துட்டான். கீழேயும் அதே மாதிரி தான், இந்த இடத்துல வந்துட்டு மேலே போய் திரும்பவும் அதே இடத்துக்கு வந்துட்டு திரும்பவும் மேலே போய் அதே இடம், திரும்பவும் மேலே போக முடியாமல் அதே இடம், போக முடியாமல் அதே இடம், இந்த இடத்த விடவே மாட்டான். அப்போ என்னாச்சு, இந்த இடத்துலேருந்து ஹையர் ஹை வச்சுட்டே மேலே போயிட்டான். ஸோ இந்த ஹையர் ஹை லோயர் லோ கான்செப்ட் வந்து உங்களுக்கு வந்து நல்லா தெரிஞ்சுது அப்படின்னாலே போதும், நீங்கள் ஜாலியாக வந்து ட்ரேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரி வாங்க, இப்போது விஷயத்துக்கு வருவோம். இப்போது மார்க்கெட்டை வந்து இது வந்து ரெசிஸ்டன்ஸுங்க, இந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துக்கு வரும்போது நீங்கள் வந்து ட்ரேடு எடுக்கணும்னு நீங்கள் வந்து வெயிட் பண்ணுறீங்க, ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறீங்க. ஏன்னா நீங்கள் இப்போ இங்கே தான் ட்ரேடிங்கே ஆரம்பிக்கலாம்னு எடுத்தீங்க, ப்ரைஸ் இங்கே அனலைஸ் பண்ணிங்க, இதெல்லாம் போட்டு வச்சிட்டிங்க, இங்கே வந்து ப்ரைஸிங்க வந்துச்சு. ஓகே, ஐ எம் கோயிங் டு கோ ஃபார் ஏ செல் ட்ரேட். நீங்கள் இங்கேயோட எடுத்துடலாம், பிகாஸ் யூ ஆர் அன் இன்வெஸ்டர், யூ ஹேவ் டைம். நீங்கள் வந்து ஒரு 4 மாதம் 5 மாதம் ஆனாலும் யூ ஆர் ரெடி டு வெயிட் ஃபார் வித் திஸ் ஒன் அண்ட் ஒன்லி ட்ரேட். வேறு ட்ரேடே கிடையாது, இந்த ஒரு ட்ரேடை வச்சுட்டு அப்படியே ஓட்ட வேண்டியதுதான். என்ன நடந்தது, கீழே போச்சு, ஐ ஜாலி. ட்ரேடராக இருந்தால் இன்வெஸ்டர் ஜாலியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. 1 லட்ச ரூபா ப்ராஃபிட்டு, சரி வரட்டும், கீழே வரைக்கும் வந்தானா 5 லட்சம் வரும், வரும்போது பார்த்துக்கலாம். உடனே மேலே போகுது, ஐயோ மேலே போகுது, ட்ரேடர் மைண்ட் செட்டு. இன்வெஸ்டரா மேலே தானே வருது, வந்தால் வந்துட்டு போகிறான். 1 லட்ச ரூபா ப்ராஃபிட்டில் இருந்தது பாஸ், இப்போ வந்து மேலே போயிட்டு இருக்குது, போகட்டும் பரவாயில்ல. திரும்ப வந்து மேலே போய் என்ன பண்ணான், அடுத்த நாள் கேப் அப் ஆகி ஓப்பன் ஆனான். 1 லட்ச ரூபா ப்ராஃபிட்டில் இருந்துட்டு ஒரு 20,000 ரூபா லாஸில் போயிடுச்சு, அப்போ கூட நோ ப்ராப்ளம்.
அதுக்கப்புறம் என்னாச்சு, உங்களுக்கு தெரியும். ஏன்னா இது வந்து ரெசிஸ்டன்ஸே இங்கேருந்து கீழே போகிற வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இதை பிரேக் பண்ணி மேலே போனான் அப்படின்னா திரும்பவும் வந்து டச் பண்ணிவிட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு உடனே பண்ணலனா கூட கொஞ்சம் ட்ரெண்டாகி மேலே போனாலும் அந்த புல் பேக் வரும் பார்த்தீங்களா, அப்போ க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். சின்ன லாஸில் க்ளோஸ் பண்ணலாம். இல்லைனா ஈக்குவலாக வந்து அது என்ன பிரேக் ஈவனில் க்ளோஸ் பண்ணிடலாம். ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம். யூ நாட் எ ட்ரேடர், யூ ஆர் அன் இன்வெஸ்டர். ஸோ இன்வெஸ்டர் மைண்ட் செட் இது. அப்போ என்னாச்சு, கீழே வந்தது. போட்டோம் 3 லட்ச ரூபா வந்துச்சு பாஸ், வரட்டும். திரும்ப வந்து மேலே வருது. திரும்ப என்னாச்சு, 3 லட்ச ரூபாலேருந்து உங்களுடைய ப்ராஃபிட்டே 1 லட்சம் ஆச்சு. அப்போவும் கண்டுக்க மாட்டேங்க. இந்த மாதிரி ட்ரேட் பண்ணலான்னு சொல்கிறேன். யூ ஆர் டார்கெட்டிங் திஸ் லெவல். எப்போ, இங்கே இருக்கும்போதே மார்க்கெட் 7800 இருக்கும்போதே யூ ஆர் டார்கெட்டிங் 5800, 2000 பாயிண்ட் இன் க்ரூடு. அதனால் நீங்கள் வந்து இருக்கிறீங்க என்ன அப்படின்னா, மார்க்கெட்டு மேலே வந்துருச்சு, கீழே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மேலே இந்த ஹைக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சானா பார்த்துக்கலாம். கீழே வந்து மேலே போனானா அங்கேருந்து திரும்பவும் கீழே போயிட்டான். வந்துதா 10 லட்ச ரூபா ப்ராஃபிட்டு. கிட்டத்தட்ட இங்கே வரும்போதே என்ன பண்ணிடலாம், க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். அப்புறம் பை ட்ரேடு. பை எங்கே பண்ணணும், ப்ரீவியஸ் சப்போர்ட்டு. இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட்டுக்கு பக்கத்தில் மார்க்கெட்டு எங்கேருந்து ரிவர்சல் ஆனாலும் அங்கேருந்து பை பண்ணலாம். இல்லைனா அந்த இடத்துக்கு வரும்போதே பை பண்ணி விட்டுடலாம். சும்மா ஒரு பை. கீழே போயிடுச்சுன்னா கீழே போகுது போனால் போயிட்டு போகுது. அதுதான் 30 லட்ச ரூபா இருக்குது அக்கௌண்ட்டில். மாதம் 50,000 1 லட்சம் ஈஸியாக சம்பாரிச்சு போயிடலாம். நிறைய வந்து வீடியோஸ் வந்து நான் பார்க்குறேன். ஹவு டு மேக் 50,000 மந்த்லி. நிறைய பேர் வந்து சம்பளம் வாங்குறதே வந்து அவ்வளோதான் சம்பளம் வாங்குவீங்க. 50,000 60,000 1 லட்சம். சும்மா வீட்டில் உட்காந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இருந்ததுன்னா, உங்களுக்கு மார்க்கெட்டில் என்ன நடக்குதுங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஹையர் ஆகி லோயர் லோனா என்ன, ஹையர் டைம் ஃப்ரேம் ட்ரெண்டு எப்படி, லோயர் டைம் ஃப்ரேமில் எப்படி நம்ம அதை அப்ரோச் பண்ணோம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் பயிற்சி, கடுமையான பயிற்சி. அதுக்கு அப்புறமா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கெலாம் வரணும். சரிங்களா? ஏன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப ரிஸ்க்கான ஒரு இடம். திடீர்னு ஒரே கேண்டலில் 30 லட்ச ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபா வைப் பண்ணிட்டு போயிடும். ஒரே ஒரு மூவ் தான். பேங்க் நிஃப்டி விழுந்தான் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அந்த கதையை. ஒரே காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என்ன நடக்குது, சும்மா குத்து மதிப்பாக இந்த ஏரியாவுக்கு வரும்போது சரி இங்கேயே போய் பண்ணிட்டீங்க, வந்துட்டான் ஏரியாவுக்குள்ளே வந்துட்டான். இங்கே இருக்கா, சரி ஓகே இங்கே பை பண்ணிட்டீங்க. ஏரியாவுக்கு பக்கத்தில் வந்துட்டான், அதனால் பை பண்ணிட்டான், அவன் பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் அப்படின்ட்டு பை பண்ணுறீங்க. மேலே போகுது இன்வெஸ்டர், அதனால் குதிக்கலாம் கூடாது. மேலே போய் ப்ராஃபிட் வந்துச்சு 50,000 ப்ராஃபிட்டில் காட்டுது நான் பை பண்ணோன்னே, நோ. கீழே வந்தான் சோகமும் ஆகக்கூடாது, ஃப்ரீயாக வந்து விட்டுறணும். அவன் மேலே போவான் எனக்கு தெரியும், ஏன்னா இது வந்து சப்போர்ட்டு. அப்போ இங்கேருந்து என்ன பண்ணான், மேலே போனான், கீழே வரல. அப்போ மேலே போய்ட்டு கீழே வரல, மேலே போய் கீழே கொஞ்சம் கொஞ்சமாக வந்தான். ப்ரீவியஸ் லெவலுக்கு பக்கத்துலேயே வந்தான். பட் ஆனால் மறுபடியும் வந்து பிக்கப் ஆகிட்டான் மேலே. இப்போ என்ன அது, இங்கே நீங்கள் குத்துமதிப்பாக சும்மா ஒரு பை பண்ணீங்க, ஃபஸ்ட்டு ப்ராஃபிட்டில் இருந்தது, அப்புறம் லாஸில் இருந்தது, அப்புறம் ப்ராஃபிட் வர ஆரம்பிச்சிச்சு. ஜஸ்ட் வெண்ட் அப். நீங்கள் என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, இந்த லெவலு வரைக்கும் போவானே எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனால் அந்த லெவலுக்கு போகல. ஒரு மாதிரி லிக்விடிட்டியை ரன் மாதிரி கடன்னு மேலே போனால் கீழே வந்து திரும்ப வந்து மேலே போனால் மேலே போக முடியாமல் கீழே வந்து மேலே போக முடியாமல் கீழே வர்றான். அப்போ நமக்கு என்ன இதில் வந்து பியூட்டி அப்படின்னா, இது தெரிஞ்சுது அப்படின்னா இதை நீங்கள் மார்க் பண்ணிடுவீங்க. இந்த லெவலுக்கு கட் பண்ணான்னா இந்த ப்ராஃபிட்டுக்கு நமக்கு ஆபத்து. 10 லட்ச ரூபா ப்ராஃபிட் இதில் வருது அப்படின்னா இதுலேயே வந்து ஒரு 1.5-2 லட்ச ரூபா வைப் ஆயிரும். இதையும் தாண்டி கீழே வந்தானா இவன் கீழே தான் வர போகிறான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நீங்கள் செல்லு இங்கே தான் பண்ணுவீங்க. இந்த ப்ராஃபிட்டை வந்து இங்கே எடுத்த ட்ரேடோடைய ப்ராஃபிட்டை இங்கே புக் பண்ணலாம் நீங்கள் ஐடியா பண்ணீங்க. பட் ஆனால் ப்ரைஸு அதுக்கு முன்னாடியே இருந்தே கீழே வந்துருச்சு. நம்ம டேஞ்சர் ஜோன் இதுதான். நம்ம டேஞ்சர் ஜோனையே கட் பண்ணிட்டானா வேலை முடிஞ்சு கீழே வந்துடும். அப்போ இந்த சின்ன ப்ராஃபிட் ஒரு 4 லட்சம் 5 லட்சம் வந்திருக்கும். அதை வந்து நம்ம வந்து எடுத்துக்க வேண்டியதுதான். ஏற்கனவே நிறையா வந்திருந்தது. பட் ஆனால் அங்கேருந்து நம்ம ஏமாத்திட்டு கீழே வந்துட்டான். இவ்வளோ தூரம் போகணுன்னு பார்த்தா போகாமல் கீழே வந்துட்டான். ஓகே, புக் த ப்ராஃபிட்ஸ்.
இப்போ என்ன பண்ணோம், புல் பேக் வந்ததுன்னா செல் பண்ணணும். ஏன்னா நமக்கு இங்கெல்லாம் செல் கிடையாது. இப்போ இங்கே வந்து போகல ப்ரைஸு, இதை கட் பண்ணிட்டான். புல் பேக் வந்ததுன்னா செல்லு, ப்ரீவியஸ் ஐக்கு போய் மேலே க்ளோஸ் வச்சுட்டானா மேலே தான் போவான். அப்போ நம்ம என்னத்தை எதிர்பார்க்கணும், மேலே போய் அங்கேருந்து செல்லாகி திரும்ப வந்து கீழே வர்றானா அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். 2 மாதம் ஆகலாம், 3 மாதம் ஆகலாம், வராமலேயும் கூட மேலே போகலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். இல்லைனா அவசரப்பட்டு ட்ரேடு எடுக்க மாட்டேன் அப்படின்னா கம்முன்னு வந்து விட்டுற வேண்டியது, ஃப்ரீயாக விட்டுற வேண்டியதான். இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னும் கூட ஒரு டைம் ஃப்ரேம், 5 மினிட்ஸ்லாம் போகக்கூடாது, 1 ஹவர் டைம் ஃப்ரேம். இந்த 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். இப்போ 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ப்ரீவியஸாக இதாங்க லெவலு. இந்த ப்ரீவியஸ் லெவல் கிட்ட வந்தானாலே கீழே போகிறான். அப்போ ப்ரீவியஸ் லெவலில் இருக்கிற ஜோனில் இதுதான் ஹையஸ்ட்டு விக்கு. இந்த ஹையஸ்ட்டு விற்க போய் தொட்டான கீழே போய்டும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ட்ரேடு எடுக்கணும்னா இது வரைக்கும் வந்து வெயிட் பண்ணணும். பொறுமையாக வந்து வெயிட் பண்ணி இந்த இடத்துக்கு வரும்போது ஒரு செல் ட்ரேட் எடுக்கணும். ஆஸ் அன் இன்வெஸ்டராக உங்களுக்கு மார்க்கெட் தெரிஞ்சுது அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் ஒரு ட்ரேட் எடுத்துகிட்டு கம்முன்னு வந்து விட்டு போயிடும். ஏன்னா டெய்லியில் பீரிஷாக இருக்குது மார்க்கெட்டு, மேலேருந்து கீழே வந்துட்டு இருக்கான். இந்த புல் பேக்கு நான் வந்து இந்த பைக்கு தான் வந்ததுன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் இந்த செல்லுக்கான புல் பேக் இது. அப்போ கீழே வந்து ப்ரீவியஸ் லோ கட் பண்ணோன்னு தான் நம்ம வந்து அலர்ட்டே ஆகிறோம். ஓஹோ, நம்ம அலர்ட் ஆகும்போதே கிட்டத்தட்ட 10% விழுந்துட்டான். இன்னும் இவ்வளோ தான் இடம் இருக்குது. அப்போ இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குது, இந்த லெவலை கட்டே பண்ண மாட்டான். அப்போ என்ன பண்ணலாம், தாராளமாக செல் பண்ணலாம். ஒருவேளை கொஞ்சம் மேலே போய் க்ளோஸ் வச்சானா எக்ஸிட் பண்ணுறது தான். அப்புறம் மேலே போய் கீழே வந்தானா இந்த சீக்வன்ஸாக ஆரம்பிச்சிடுவான். மறுபடியும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி எங்கே போவான், மேலே இங்கே போயிடுவான். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா? ஆனால் ஒரு லாட்டு தான் பண்ணணும், அதுக்கு மேலே பண்ணவே கூடாது. அதுக்கு மேலே தலையில் நின்று தண்ணி குடித்தாலும் என்ன தான் ஆசை காமிச்சாலும் நோ 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 நோ. ஏன்னா கேபிட்டல் நமக்கு வந்து பத்தாது. ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை, இந்த இடத்துல நீங்கள் வந்து பை அடிக்கிறீங்க, இந்த இடத்துல பை அடிக்கிறீங்க, மேலே போச்சு, கீழே வரும்போது டக்குன்னு வேகமாக கீழே போயிட்டான். இந்த இடத்துல பை பண்ணது நீங்கள் வந்து சூப்பராக ப்ராஃபிட்டில் இருந்திருப்பீங்க, கீழே போனோன்னே என்ன நடந்திருக்கு, இந்த இடத்துல லாஸ் ஆகிருக்கா, திரும்பவும் மேலே வர்றான் பாருங்கள். 4 நாள் ஆச்சு, 4 நாள் அப்புறமா திரும்பவும் வந்து பிரேக் ஈவனுக்கு வந்துட்டான். வேணா க்ளோஸ் பண்ணிக்கல, இந்த 4 நாள் நீங்கள் வந்து வெயிட் பண்ணலாம். இன்னும் கூட கொஞ்சம் கீழே போனான்னு வைங்களேன், 6 லட்ச ரூபா 7 லட்ச ரூபா லாஸ் காட்டும். ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கணும். திரும்பவும் புல் பேக் கண்டிப்பாக வருவான்ல, வரும்போது நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பணம் அதிகமாக இருந்தால் தான் அந்த மாதிரி பண்ண முடியும். பணம் அதிகமாக இல்லை, சசி வந்து 30 லட்சம் சொல்கிறாரு, என்கிட்ட ஒரு 10 லட்சம் தான் இருக்குது, நம்ம எப்படியாச்சும் இந்த மாதிரி பண்ணிடுவோமே, அந்த நெண்டி கிண்டி பண்ணலான்னு அந்த வேலையே வேணாம். கேபிட்டல் அதிகமாக இருந்து ட்ரேடர் மைண்ட் செட்டில் இல்லாமல் இன்வெஸ்டர் மைண்ட் செட்டில் நீங்கள் இந்த மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி ட்ரேடெல்லாம் வந்து பண்ண முடியும். இல்லைனா கண்டிப்பாக வந்து ஃபெயிலியர் ஆகிடும். ஏன்னா நீங்கள் பைசெல் ஸ்டாப் லாஸ்லாம் போட்டெல்லாம் பண்ணுற ட்ரேடு கிடையாது இது. சும்மா ஜென்ரலாக அப்படி மார்க்கெட்டில் என்ன மாதிரி போயிட்டு இருக்குது நிலவரம், ஓகே இது செல்லு போகுதா, ரைட், ஒரு செல்லை போடும், பார்த்துக்கலாம், மேலே போச்சுன்னா கவலையே படாது, திரும்ப கீழே வரும்போது பார்த்துக்கலாம், அந்த மாதிரி ட்ரேடு. அதனால் ஸ்டாப் லாஸு அதெல்லாம் எதுவுமே இல்லாதனால நீங்கள் கட்டாயமாக கேபிட்டல் அதிகமாக இருந்தால் மட்டுமே ட்ரை பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அப்புறம் நீங்கள் ட்ரெண்ட் லைனில் இது மாதிரி போடலாம், இது மாதிரிலாம் கனெக்ட் பண்ணலாம், 4000 டச் ஆச்சு, 5000 டச் ஆச்சு, இதெல்லாம் வந்து இப்போ உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் இதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, புரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, தெரியறது கூட தெரிஞ்சிடும், புரிய ஆரம்பிச்சிது அப்படின்னா அதுக்கப்புறமா யூ வில் மேக் ஒண்டர்ஸ். எஸ், டெஃபினட்டாக. இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குது, இப்போ வந்து கீழே இந்த மாதிரி போயிட்டு இருக்கான். என்ன பண்ணுவான், நம்ம இந்த சப்போர்ட் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த சப்போர்ட் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் இங்கிருந்து வந்து மேலே போவான் பார்த்தீங்களா, அந்த டைமில் பிடிச்சிக்க வேண்டியதுதான் அதை. ஓகே, இப்போது 1 ஹவர் போய் பார்ப்போமா. 1 ஹவரில் நீங்கள் ஒருவேளை நீங்கள் இந்த ட்ரேடை எடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த ட்ரேடு என்ன ஆயிருக்கு பாருங்கள், ப்ரீவியஸ் ஐயை கட்டே பண்ணாமல் கீழே வரைக்கும் வந்துட்டான். இந்த இடத்துலேருந்து என்ன பண்ணுறான், ப்ரீவியஸ் ஐயை கட் பண்ணிட்டு மேலே போக ஆரம்பிக்கிறான். அந்த ட்ரேடை ஒருவேளை நீங்கள் க்ளோஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியதான். இந்த கட் பண்ணுறான் பார்த்தீங்களா, கட் பண்ணி மேலே போகிறான்ல, அங்கே க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுங்க, அவ்வளோதான். சொல்கிறதுக்கும் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கும் ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கும்.
எப்படியாச்சும் ஒரு 30 லட்ச ரூபா ரெடி பண்ணி இந்த ட்ரேடை ஆரம்பிச்சிருவோம்னு நினைப்பீங்க. இதுலேயும் அதுக்கான ரிஸ்கெல்லாம் நிறைய இருக்க தான் செய்யுது. அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. உங்களுடைய மைண்ட் செட்டை மாற்றுறது ரொம்ப கஷ்டம். ட்ரேடர்லேருந்து இன்வெஸ்டராக வர்றதுக்கு இன்வெஸ்டராக நீங்கள் யோசிச்சிங்க மட்டும்தான் இதை நீங்கள் பண்ண முடியும். சரி, ஓகே. க்ரூடுலாம் இப்படி இருக்கா? நான் ஓகேங்க, நான் பேங்க் நிஃப்டி ட்ரை பண்ணுறேங்க. க்ரூடு வந்துட்டு 2 லட்ச ரூபா 2.5 லட்ச ரூபா தேவைப்படும். பேங்க் நிஃப்டி ஒரு 1.7 லட்ச ரூபா இருந்தால் போதும். ஐ வில் ட்ரை பேங்க் நிஃப்டி. அது இல்லாமல் மூமெண்ட்டும் வந்து நல்லா இருக்குதுங்க பேங்க் நிஃப்டியில். அதனால் நான் வந்து பேங்க் நிஃப்டியில் இந்த மாதிரி வந்து நான் வந்து ட்ரேட் பண்ண போகிறேன். ஸ்விங் ட்ரேட் பண்ணுறேன், இல்லைனா இன்வெஸ்டர் மைண்ட் செட்டில் நான் வந்து ட்ரேட் பண்ணுறேன் ஆஸ் எ ட்ரேடராக இல்லாமல். சரி, ஓகே, வாங்க என்ன நடந்துகிட்டு இருக்குது. பேங்க் நிஃப்டியில் நம்ம ரொம்ப நாளாக வந்து பேசிகிட்டு இருக்கிற விஷயந்தான் அழகாக ட்ரெண்ட் ஆகி போயிட்டு இருக்குது. அதுவும் இந்த சேனலுக்குள்ளார அந்த ரிசல்ட் வந்து அன்றைக்கி மேலே கீழே அப்படி இப்படி போயிருக்கிறான். பட் ஆனால் திரும்ப வந்து கேட்டுக்குள்ளே வந்துட்டான். நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே வந்துட்டு கிட்டத்தட்ட இந்த மாதம் ஜனவரியிலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா அப்படியே ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணாமல் இதுக்குள்ளார சேனலுக்குள்ளார மேலேங்களையும் போய்கிட்டே இருக்கிறாங்க. கீழே வரும்போது தைரியமாக ஒரு பை, மேலே போகும்போது இந்த இடத்துக்கு போனோன்னா அப்படியே க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். நீங்கள் மேலே தான் போகுது மார்க்கெட், இன்னும் மேலே போயிடும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மேலே இருக்க பையை அவாய்ட் பண்ணிவிட்டு செல்லை அவாய்ட் பண்ணிவிட்டு கீழே வரும்போதெல்லாம் பை பண்ணிகிட்டு இருந்தீங்கனாலே போதும். ஏன் அப்படின்னா மார்க்கெட் ரொம்ப நாளாக வந்து பையாகி மேலே போயிட்டு இருக்குது. அதனால் செல் பண்ணுறதுக்கு ஐ எம் நாட் ஷுர் அபவுட் இட். அப்படின்னா நீங்கள் வெறும் பை ட்ரேடு மட்டுமே கூட பண்ணிகிட்டு இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. பயங்கரமாக எலெக்ஷன் ரிசல்ட் அன்றைக்கி விழுந்தான் பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து நல்ல சான்ஸு. எவ்வளோ கீழே வாங்க முடியுமோ அவ்வளோ கீழே வந்து ஒரே ஒரு லட். சரி, இந்த இடத்துல நான் வந்து பை பண்ணிட்டேங்க. இந்த இடத்துல பை பண்ணோன்னா கீழே வந்தது, இன்னும் கூட இந்த சப்போர்ட் வரைக்கும் போச்சு. போனால் போயிட்டு போகுது. ஏன்னா ஒரு 2-3 லட்ச ரூபா வந்து மைனஸில் காட்டுவானா? அப்படியே ரிவர்ஸ் ஆகி எவ்வளோ தூரம் போனானா இப்போது 10 லட்ச ரூபா ப்ராஃபிட் காட்டுவான். அதுதான் கேபிட்டல் வில் டிசைட் யுவர் ட்ரேட்ஸ். எனக்கு பயமாக இருக்குது ட்ரேடு எடுக்கிறதுக்கு. நான் வந்து லாஸை வந்து ட்ராக் பண்ணுறேன், ப்ராஃபிட்டை வந்து நான் வந்து விட்டுடுறேன் சீக்கிரம் பயந்துக்கிட்டு. இப்படி தெரியல என்ன நடக்குது மார்க்கெட்டில் அப்படின்னு உங்களுக்கு வந்து தெரியுது, உங்களால் புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து தெனாவட்டாக தான் ட்ரேட் பண்ணுவீங்க. ஏன்னா எப்போ ஒரு 10% உங்களுக்கு மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கிட்டத்தட்ட 80 to 90% ஸ்ட்ரைக் ரேட் கண்டிப்பாக இருக்கும். வை? பிகாஸ் யூ ஆர் சர்ஃபிங். அது வந்து ட்ரெண்டோடு அப்படியே வந்து நீங்கள் போகிறீங்க, அந்த நதியோடு கலந்து அப்படியே வந்து போய் கடலில் போய் கலக்கிறதுக்கு போயிட்டு இருக்கிறீங்க. இந்த நடுவுலேயே வாய்க்காலில் நிற்கிறது, அங்கே பண்ணுறது இங்கே பண்ணுறது தான் பிரச்சனையாகும். அப்படியே போய்கிட்டே வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். என்ன நடந்துகிட்டு இருக்குது? அழகாக அப் ட்ரெண்டு தான். எவ்வளோ கீழே வரோன்னா அவ்வளோ கீழே வந்தானா நம்ம வந்து பை மட்டும் பண்ணிவிட்டு, பை பண்ணோன்னா கீழே போகிறாங்க. இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணிட்டீங்க. என்ன நடந்துருக்குது இங்கே பாருங்கள், சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அதே தான், லோ மேலே போகும்போது அதை கட் பண்ண முடியல, திரும்பவும் கீழே புது லோ, மேலே போகும்போது அதை கட் பண்ண முடியல, திரும்பவும் கீழே வரும்போது புது லோ பண்ணலை. அலர்ட் ஆகிட்டீங்க, ஜாலி புது லோ பண்ணலை. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? மேலே போகும்போது வந்துட்டு அவன் என்ன பண்ணணும்? ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணிட்டு மேலே போகணும். அப்போ தான் கீழே வரும்போது போவோம். இங்கே புது லோ பண்ணலை, பை பண்ணிட்டீங்க. பட் ஆனால் மேலே போகும்போது இதை வந்து கட் பண்ணாமல் கீழே வந்தானுங்களா, கீழே இன்னும் வருவான், இன்னொரு புது லோ வைப்பான். சரி, ஓகே, இந்த இடத்துல பை பண்ணிட்டீங்க. பை பண்ணிட்டு கண்ணை மூடிக்கிட்டீங்க. இதை நீங்கள் பார்க்கவே இல்லை. அவன் மேலே தான் போவான், அடுத்த மாதம் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டீங்க. நல்ல ப்ராஃபிட்டில் இருக்குது. ஒரு 4 நாள் கழித்து பார்க்குறீங்க, ஓ மேலே போகிறானா, ஓகே போயிடுவான் அப்படின்னு விட்டுறீங்க. திடீர்னு ஒரு 4 நாள் கழித்து பார்த்தோன்னா கீழே இருக்கிறான். நோ பேனிக். ஏன்? உங்களுக்கு அக்கௌண்ட்டில் காசு இருக்குது. இவன் என்ன தான் கீழே வந்தாலும் இந்த இடத்துல லெவல் இருக்குது, இந்த லெவலுக்கு கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓவரால் ட்ரெண்ட் வந்து பையில் தான் இருக்குது, அதனால் பையில் தான் போவான். சரி, ஓகே, கீழே போனான்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்கிட்ட கேபிட்டல் இருக்குது. இப்படி மேலே இங்கேயும் வந்தான்னா என்ன பண்ணுவான்? இந்த மாதிரி ட்ரெண்டு வந்தான்னா இந்த ட்ரெண்டை ஒரு கட்டத்தில் பிரேக் பண்ணி மேலே போயிடுவான். உங்கள் பை இங்கே மாட்டிக்கிச்சு, பை பண்ணிட்டீங்க, மேலே போச்சு, ஹாப்பியாக இருந்தீங்க, கீழே வந்தது சோகமாயிட்டீங்க, சேடு. இப்போது மேலே போய் கீழே வரும்போது லோ கட் பண்ணல, மேலே போய் கீழே வரும்போது லோவை கட் பண்ணல, மேலே போகும்போது இந்த ட்ரெண்டில் என்னை கட் பண்ணி மேலே போயிட்டான். ஸோ இந்த இடத்துல பை ட்ரேட் எடுத்தீங்க, பிகாஸ்
இந்த இடம் வந்து ட்ரெண்டு வந்து முடிஞ்சிருச்சுன்னு நீங்கள் வந்து கணிச்சிட்டிங்க. 1 2 3 4வது டச்லாம் பிரேக் ஆகி போயிடுன்னு கணிச்சிட்டிங்க. உங்கள் கணிப்பு வந்து பொய்யாயிடுச்சு. இந்த இடத்துல பையிலேருந்து மேலே போன மார்க்கெட்டு திரும்பவும் கீழே வந்து உங்களுக்கு லாஸ் கொடுத்துருக்குது. பட் ஆனால் இந்த இடத்துலேருந்து என்ன பண்ணுச்சு, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 நாள் கழிச்சு மேலே போன மார்க்கெட்டு இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி எங்கேயோ போயிடுச்சு. 12 டேஸாக நீங்கள் வந்துட்டு லாஸில் இருக்கிறீங்க, அப்புறம் மறுபடியும் ப்ராஃபிட் வருது, அப்புறம் லாஸ் வருது, அப்புறம் ப்ராஃபிட் வருது, இப்படியே இருந்துட்டு 12th டேக்கு அப்புறமா அப்படியே வந்து மேலே போயிட்டான். நீங்கள் எதிர்பார்த்த அந்த 10 லட்ச ரூபா ப்ராஃபிட்டோ 5 லட்ச ரூபா ப்ராஃபிட்டோ ஏதோ ஒரு டார்கெட் உங்களுக்கு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டார்கெட்டுக்கு ஈஸியாக வந்து போயிட்டான். ஸோ ப்ரீவியஸ் ஐயெல்லாம் வந்துட்டு நீங்கள் வச்சிங்கன்னா ப்ரீவியஸ் ஐ பக்கத்துலேயே தான் இருக்குது. அதனால் ப்ரீவியஸ் ஐக்கு உடனே வந்து போயிட்டான். ஒரு மாதத்தில் போயிருப்பான் ப்ரீவியஸ் ஐக்கு. போயிட்டு அப்படியே வந்து முடிச்சு வேணும்னா அந்த இடத்துல நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட வேண்டியதான். இல்லைனா ப்ரீவியஸ் லோவை எப்போ கட் பண்ணுறானோ அப்போ வரைக்கும் நான் வச்சுக்கிறேன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். இங்கே வரும்போது கூட ப்ரீவியஸ் லோவை கட் பண்ண முடியாமல் அப்படியே இருந்தால் அப்புறம் இந்த இடத்துல தான் ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணிட்டு அப்புறம் மேலே போனால் திரும்ப வந்து இந்த சீக்வன்ஸ்குள்ளார வந்துட்டான். மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த சீக்வன்ஸை பார்த்துட்டிங்கன்னா இதுலேருந்து ஜாலியாகிடணும். மேலே போனால் புக் பண்ணிங்கன்னா கீழே வந்தால் பை பண்ணணும், மேலே போனால் புக் பண்ணால் கீழே வந்தால் பை பண்ணணும், இப்படியே ஜாலியாக வந்து பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது. ஸோ இந்த வகையில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறது வந்து உங்களுக்கு வந்து அந்த டென்ஷன் இருக்காது, அந்த ஸ்ட்ரெஸ் இருக்காது. பட் ஆனால் பெரிய ஃபால்லாம் ஆச்சு, நீங்கள் வந்து சம்மந்தமே இல்லாமல் எதனா ஒரு ட்ரேட் எடுத்துட்டீங்க அப்படின்னா மாட்டிப்பீங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கும் பணம் மட்டுமே பத்தாது, நீங்கள் நாலேஜ் வேணும், கண்டிப்பாக நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும். என்னோடய வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கன்னு சொல்லலை. அந்த பிகினர்ஸ் கைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அட்லீஸ்ட் அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கிற எல்லா வீடியோஸையும் பார்த்துருங்க. பார்த்ததுக்கப்புறமா நீங்கள் ஒரு 6 மாதம் பயிற்சி பண்ணுங்கள், என்ன நடக்குது மார்க்கெட்டில் அப்படின்னு புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு பல்கான இன்வெஸ்ட்மெண்ட், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா எப்படி வந்து பணத்தை வந்து நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, அந்த மாதிரி ஒரு பணத்தை வந்து சேருங்க. அதுக்கப்புறமா உள்ளே வந்துட்டு அமைதியாக ஒரே ஒரு ட்ரேட். பேங்க் நிஃப்டியில் பேங்க் நிஃப்டி எவ்வளோ வரும், பை பண்ணால் சூப்பராக போய்டும், நிஃப்டியும் இப்போ வாங்கிடுவோம், கோல்டு வாங்கிடுவோம், பணம் தான் இருக்குல்ல, அவசரமே படாதீங்க, பொறுமை. ஒரே ஒரு சார்ட்டு தான் பேங்க் நிஃப்டினா பேங்க் நிஃப்டி தான், வேறு எதையும் வந்து எல்லாத்தையும் பாருங்கள், அனலைஸ்லாம் பண்ணுங்கள். பட் ஆனால் ட்ரேடுன்னு வந்துருச்சுன்னா பேங்க் நிஃப்டி தான், அதுலேருந்து டீவியேஷனே கிடையாது. அப்புறம் சாட்டர்டே சண்டேயில் உட்காந்துட்டு ஈஸி இண்டிகேட்டர், பெஸ்ட் இண்டிகேட்டர், டாப் 10 இண்டிகேட்டர், ஒவ்வொரு இண்டிகேட்டரும் வேலை செய்யாது. நீங்கள் இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு ஐடியா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் வந்து நீங்கள் வந்து சர்வேவே பண்ண முடியும் இதில். அப்புறம் அவசரப்பட்டு ட்ரேடும் எடுக்காமல் இந்த மாதிரி ரொம்ப வந்து கன்சால்டேட் பண்ணிகிட்டே இருக்கிற இடத்துலாம் ட்ரேட் எடுக்காமல் பொறுமையாக காத்திருந்து எது சப்போர்ட்டு எது ரெசிஸ்டன்ஸு எதனாச்சும் இந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு வந்து பேட்டர்ன்ஸ் வந்து தெரியுது அப்படின்னா ஹையர் ஐ பண்ணிவிட்டு மேலே போயிட்டு இருக்கேன், ஸோ தட் ஐ கேன் டேக் எ ட்ரேட் அப்படின்னா அந்த மாதிரிலாம் சொல்கிறேன். அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மட்டுமே நீங்கள் இதை வந்து பண்ண முடியும். இல்லைனாலும் நீங்கள் எவ்வளோ கேபிட்டல் வச்சுருந்தாலும் அதை வைப் பண்ணிட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பைசெல் வந்து ட்ரேடர் பண்ணுறது, இன்வெஸ்டர் வந்து அந்த மாதிரி பைசெல் வந்து பண்ணுறது கிடையாதுங்க. இன்வெஸ்டர் வந்து பொறுமையாக காத்திருந்து அந்த இடம் வரும்போது ட்ரேடு வந்து எடுப்பாங்க. அப்புறம் அடுத்து வந்து அந்த லெவலுக்கு போச்சுன்னா கண்டிப்பாக வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. இது வந்து 1 ஹவரில் எப்படி தெரியுது பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் ஆகுங்க மேலே போகிறதுக்கு. ஃப்யூச்சரில் நீங்கள் ஒரு பை ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல பை கீழே வந்துக்கிட்டே இருக்குதுங்க, மார்க்கெட்டு மேலேருந்து கீழே வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்த்துட்டீங்க, இது வந்து ஒரு சேனலுக்குள்ளார மேலே இங்கேயும் போயிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு ட்ரேடை வந்து இதில் வந்து இனிஷியேட் பண்ணணும். என்ன நினைக்கிறீங்க, இங்கேருந்து வந்து திரும்ப வந்து சேனலுடைய டாப்புக்கு போவோம் அப்படின்னு. கீழே வரைக்கும் வந்துருச்சா, கிட்டத்தட்ட அந்த இடத்துக்கு வந்துட்டானா, வந்தனோ ஒரு பையை வந்து இனிஷியேட் பண்ணுறீங்க, நல்லா மேலே போச்சு, ஹாப்பி. அதுக்கப்புறம் என்னாச்சு, அடுத்த 2வது நாள் வந்து கீழே வந்துட்டான். உடனே இங்கே ஒரு பையை ஆட் பண்ணுறது, இங்கே ஒரு பை ஏற்கனவே இருக்கும், அடுத்த பை இங்கே ஆட் பண்ணுறது, அந்த வேலையே வேணாம். இங்கே ஒரு பை இருக்கா, அதோடு விட்டுருங்க, அதோட மார்க்கெட்டாக வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. மறுபடியும் வந்து மேலே போக ஆரம்பிச்சதா, ஓகே மேலே போகிறேண்ணா, போடா பார்த்துக்கிறேன்டா, மேலே நீ சீக்கிரமாக போனோன்னா நான் புக் பண்ணிக்கிட்டு அங்கே ஒரு செல்லை ஒன்று பண்ணுவேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டோடு ட்ரேட் பண்ணுங்க. என்ன பண்ணா, பொறுமையாக அப்படியே மேலே போயிட்டேன். அப்புறம் அங்கேருந்து
ப்ரீவியஸ் லெவலுக்கு அந்த அந்த லெவல்லையே அப்படியே நிற்கிறான் பாருங்கள். நின்று கீழே வந்தால் கீழே வந்தே வந்துட்டான். இந்த கேப் டவுன் ஆகுது, கேப் அப் ஆகுது, ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி அவன் பாட போயிட்டே இருப்பான். இது எப்படி அந்த இன்ஜெக்ஷன் கேண்டில் அப்படின்லாம் வந்து இன்ஜெக்ஷன் கேண்டில்னால் என்னன்னே எனக்கு தெரியாதுங்க. அது தெரிஞ்சுக்கணுன்னு அவசியமும் இல்லை. ட்ரெண்டு தெரிஞ்சால் போதும் உங்களுக்கு. என்ன நடந்துகிட்டு இருக்குது மார்க்கெட்டில், ஹையர் ஹையா லோயர் லோவா, சப்போர்ட்டா ரெசிஸ்டன்ஸா, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லேயே ட்ரெண்ட் லைனில் போகுதா இல்லைனா ஹரிசாண்டல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கே வருதா, ஹையர் டைம் ஃப்ரேமில் என்ன நடக்குது அதை பேஸ் பண்ணி நான் லோயர் டைம் ஃப்ரேமில் ட்ரேட் எடுத்துப்பேன். இது வந்து இன்வெஸ்டர் மைண்ட் செட் இங்கே வருது. இங்கே வந்தோன்னா நீங்கள் செல்லுன்னு நினச்சி நீங்கள் செல் எடுக்கிறீங்க, மேலே போகுது, நோ ப்ராப்ளம், ஜஸ்ட் வெயிட். எப்படியும் அடுத்த நாள் கீழே வருவான், இல்லைனா இன்னும் கொஞ்சம் மேலே போவான். 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் லாஸில் காட்டும். கீழே திரும்ப வந்துட்டு தான் மேலே போவான். 10 நாள் கழித்து கூட அந்த இடத்துக்கு வருவான், வந்துட்டு தான் போவான். அதனால் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி இருந்து நீங்கள் இதெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்லை அவசரப்பட்டு இந்த இடத்துல ஒரு ட்ரேட் எடுத்தேன், இந்த ட்ரேட் எடுத்துகிட்டு இங்கே ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கேன், என் ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணி, இது ஸ்டாப் லாஸ் போட்டு பண்ணுற ட்ரேடு இல்லைங்க. இது வந்து அந்த மெத்தடு, அது என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து ட்ரேட் பண்ணி. இந்த இடத்துல செல்லுன்னு உங்களுக்கு தெரியும், ஏன்னா பேரல் சேனலோட டாப்பு கிட்ட வந்துச்சு ப்ரைஸு. எப்படி போகிறான் பாருங்கள், அந்த லிக்விடிட்டி கலெக்ஷன் இதுதான் வேகமாக மேலே போகிறான் பார்த்தீங்களா. ஒருவேளை நீங்கள் செல்லை எடுத்துகிட்டு நீங்கள் செல் பண்ணுற மாதிரி வந்து கீழே வந்தானுங்களா, இன்னும் கூட கொஞ்சம் லிக்விடிட்டி இருக்கிறத மேலே போய் கிராப் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டான். கீழே எங்கே வந்தான், கீழே வந்துட்டான். ஸோ இதை வந்து இந்த மாதிரியும் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம், அன்லெஸ் அன்டில் யூ ஹாவ் பிக் கேபிட்டல். பட் ஆனால் இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வருது, நம்ம ஃபினான்ஷியல் பட்ஜெட் எதனாச்சும் வந்து நம்ம இப்போ ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து கொடுக்குறாங்க, அந்த மாதிரி நாட்கள்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்குவோம். ஏற்கனவே நீங்கள் ட்ரேடில் இருக்கிறீங்க, நல்ல ப்ராஃபிட்டில் இருக்குது அப்படின்னா எக்ஸிட் பண்ண முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா அது வந்து எதையும் சட்டை பண்ண மாட்டாங்க. நியூஸ் வந்தது அப்படின்னா ஒரு சென்டிமெண்ட் தான். சென்டிமெண்ட் வந்து தப்பாக இருந்தது, நெகட்டிவாக இருந்தது அப்படின்னா எல்லாரும் வந்து செல் பண்ணுவாங்க. லைட்டாக இந்த இடத்துல செல்ல ஆரம்பித்தா போதும், கடன்னு எல்லாரும் வந்து ஐயோ பயந்து செல் பண்ணுவாங்க. பயம் அதில் போகிறது தான் எல்லாமே. சரிங்களா? சரி, ஓகே. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருக்கும். இவ்வளோ நாளாக நான் வந்து வேறு விஷயம் சொல்லியிருப்பேன். அதே அனாலிசிஸ் எல்லாமே அதே தான். பட் ஆனால் ட்ரேடு பண்ணுறவோட மைண்ட் செட் வந்து வேறு. ஏன் அப்படின்னா கேபிட்டல் அதிகமாக இருக்குது. ட்ரேடு ரொம்ப 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 கம்மி. மாதத்துக்கு ஒரு ட்ரேடு, இல்லைனா அது எங்கேயாச்சும் வந்து தேவையில்லாத பஞ்சாயத்தில் மாட்டிட்டீங்க அப்படின்னா 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு ட்ரேடு தான் வரும், ஒரே ஒரு ட்ரேட். ஸோ வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. 2 இப்போ எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன், ஆயிலும் சொல்லியிருக்கேன், பேங்க்லேயும் சொல்லியிருக்கேன். நீங்கள் கோல்டுலேயும் ட்ரை பண்ணலாம், இல்லை நீங்கள் இல்லைனா வந்து கோல்டு மினியில் ட்ரை பண்ணலாம், க்ரூட் ஆயில் மினியில் ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமாக இருக்கும். வந்து 2 லட்ச ரூபா க்ரூட் ஆயிலில் வந்து வாங்குறது, மினியில் வந்து 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா இருந்தால் போதும் அப்படின்னா உடனே இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து அப்படியே பாதி ஆக்கிடக்கூடாது. 30 லட்சம் சொன்னாரா, அப்போ மினி வாங்கினா 15 லட்சம் 15 லட்சம் இருந்தால் போதும் அப்படிலாம் கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட்டு அதுதான். நீங்கள் மினினா வாங்குங்க, எதுனா வாங்குங்க, 25 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கணும். 50 லட்ச ரூபாய்க்குள்ளே இருந்ததுன்னா ஹாப்பியாக உட்காந்து ஒரே ஒரு ட்ரேடு அந்த மாதத்துக்கு 50,000 1 லட்சமோ கண்டிப்பாக சம்பாதிக்கலாம். பட் ப்ரொவைடட் 6 மாதம் ட்ரைனிங் எடுக்கணும். ட்ரைனிங் எடுத்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் இந்த வேலைக்கு போகணும். நீங்கள் ஃபாரெக்ஸில் ட்ரேட் பண்ணுறீங்கனாலும் அதே தான். உங்களுடைய கேபிட்டல் வந்து சவுண்டாக இருந்தது அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் இட், நோ ப்ராப்ளம். அது ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுத்துருங்க. நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் அதுதான். ஹையர் டைம் ஃப்ரேமுடைய ட்ரெண்ட் என்ன, அந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி ஒரே ஒரு ட்ரேட் ஆட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒன்லி ஒன் ட்ரேட். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதில் எதுனா சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் கேளுங்க மெசேஜில், நான் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.